காம்போனண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி ஒரு டெம்ப்ளேட்டில் போய் பைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் இப்போ டெம்ப்ளேட்டில் எனக்கு ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ஆக்ஷனோ நடக்குது, ஒரு வேளை அந்த பட்டனை யாராவது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி நான் அந்த காம்போனண்ட்டில் இருக்கக்கூடிய காம்போனண்ட்டுக்கு சொல்கிறது, இங்கே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் ஈவெண்ட் பைண்டிங். இப்போது நம்மக்கிட்ட இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். இப்போ இங்கே நான் கிளிக் ஹியர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஜஸ்ட் கன்சோல் லாக் மட்டும் போட்டுட்டு இங்கே பட்டன் கிளிக்டு அப்படின்ட்டு ஒரு கன்சோல் லாக் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, எப்போலாம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போலாம் எனக்கு இந்த லாக் வந்து பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இங்கே போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த பட்டனுக்குள்ளே ஒரு ஈவெண்ட்டை பைண்ட் பண்ணணும். ஈவெண்ட் பைண்டிங்க்கு எப்போவுமே ஒரு பேராந்திசிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பேராந்திசிஸ் போட்டுட்டேன். ஓகே, இப்போது என்ன ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதாவது கிளிக் ஈவெண்ட். இந்த ஃபங்க்ஷனை நான் கிளிக் பண்ணால் எனக்கு அதை கால் பண்ணணும். அப்போது இந்த பேராந்திசிஸ்க்குள்ளே கிளிக் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது ஈவெண்ட் பைண்டிங்கில் கிளிக் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா என்ன ஆக்ஷன் பண்ணணும், எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம இப்போ எழுதணும். எனக்கு கிளிக் ஹியர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் என்னோட கிளாஸ் ஃபைலில் இருக்குது. ஸோ அதை நான் இங்கே கால் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இங்கே நம்மக்கிட்ட அவுட்புட் இருக்குது. இதோட கன்சோலை பார்க்குறதுக்காக நம்ம இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நமக்கு இங்கே கன்சோல் தெரியும். இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இங்கே பட்டன் கிளிக் அப்படிங்கிற கன்சோல் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, இப்படி தான் வந்து ஒரு ஈவெண்ட் பைண்டிங் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு டெம்ப்ளேட்லேருந்து ஒரு ஈவெண்ட்டை நம்மளோட கிளாஸ் ஃபைலுக்கு அனுப்பணுன்னா அதுக்கு நம்ம ஈவெண்ட் பைண்டிங் யூஸ் பண்ணி தான் அனுப்ப முடியும். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு தடவை இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த பட்டனை டிசேபிள் பண்ண போகிறேன். ஸோ தட் என்ன ஆயிரும் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பட்டனை கிளிக் பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த பட்டனுக்கு BTN அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இதோட ஸ்டேட்டு ஹேண்டில் பண்ணுறோம். அந்த this.btn அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ட்ரூ அப்படின்ட்டு அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். எப்போ சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ, எப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், இந்த பட்டனை எப்போ கிளிக் பண்ணுறனோ அப்போது இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இங்கே கன்சோலும் பிரிண்ட் ஆகுது அண்ட் இந்த பட்டனும் டிசேபிள் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த பட்டனை என்னால் கிளிக் பண்ண முடியாது. இப்படி தான் ஒரு ஈவெண்ட் பைண்டிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது.